இதுக்குமான கோயில பூக்காரியில எனக்கு போடும். முதலாளி முதல்ல ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, உங்களை கௌரவிக்க வேண்டாமா? அப்படியா? இது வேற இருக்கா? போடுங்க போடுங்க. ஆமா, வேலுச்சாமி மாமா இங்க ஆபீஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. போட்டு போட்டு. நான் கூட அங்கதான் போகணும். மத்ததெல்லாம் இவங்க கவனிச்சுக்குவாங்க. அப்பா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. கூடாது. அன்னைக்கு ட்ரெயின்ல பாக்கல, நீ பிச்சைக்காரன் இல்ல? அந்த டிடிஆர் சொன்னாரு. நீ எங்க இங்க வந்திருக்க? அம்மா உன் கூட ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்க எங்க? எங்க வேலையா? கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்லையா. ஏயா இப்படி திரு திருன்னு முடிக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ கவலைப்படாத, உனக்கு இங்கேயே வேலை போட்டு தரேன். மேனேஜர் மேனேஜர், இவருக்கு நம்ம ஃபேக்டரியில ஒரு நல்ல வேலை போட்டு தரணும். இங்க நாளைக்கே வேலைக்கு வாங்க. இப்ப போலாம். ஹலோ, பாட்டி இல்ல? பாட்டி பேச சொல்லியா? பாட்டி, அன்னைக்கு ட்ரெயின்ல அப்பா மாதிரி ஒருத்தரை பார்த்தனே, அவர் இங்க இருக்காரு. அப்படியா? அவர் அங்கேயே இருக்க சொல்லு. ரங்கனை பட்டிக்கிட்டு இப்பவே பறந்து வந்துடுறேன். வேண்டாம் பாட்டி, அவர் நாளைக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். பைத்தியக்கார பிள்ளை, ஏன்பா அப்படி செஞ்சேன்? அவர் அங்கேயே வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணிருக்க கூடாதா? இன்னைக்கு பீச்சுக்கு போகணுமே. நான் வருத்தப்படுறேன். நான் ஒரு தாய் பெற்ற பிள்ளைதானே. அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு மென்மையானதுங்கிறத புரிஞ்சுக்காம சத்தியம். ஏன் அந்த தாயை தெய்வம் தான் கேட்கணும்னு பழி போட்டியா? நான் அப்படி சொல்லலைங்க. அத்தைய தெய்வத்துக்குமே நான் மதிக்கிறேன். உங்க மாமா உங்க மேல பழி சுமத்தணுமா? 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படணுமா? இதுக்கு அந்த தெய்வமே தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. சத்தியம் அது தப்பா? தப்புதான். என்ன கொள்ளாதீங்க, சொல்லுங்க, திருத்திக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு அத்தை கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பகவதி அம்மனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாங்க. பரிகாரமா? பாவத்துக்கு மட்டும்தான் பரிகாரம். கொடுத்த வழக்கில் குலதெய்வம் தீர்ப்பு போற வரைக்கும் நாம பொறுத்துதான் தீரணும். எப்ப குடும்ப சண்டை கோயிலுக்கு போயிடுச்சோ அதுக்கப்புறம் யார் முகத்துல யார் முழிக்கிறது? இதோமா நம்ம குலதெய்வத்துக்கு முன்னால நீ செய்த சத்தியத்தை காப்பாற்றணும்னா இனிமே இந்த வீட்டுல நமக்கு இடம் கிடையாது. இருக்கவும் ஐயோ, உங்களையே கண்ணு தெரியாத அத்தையும் ஒண்ணும் தெரியாத குழந்தைங்களை விட்டுட்டு நாம போறதா? வாயு பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேறதான். இனிமே இந்த ஊர்ல நமக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டுல ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க கூடாது. இதுதான் தெய்வத்துடைய கட்டளை. இதுதான் நாங்க பாதுகாத்துக்கிட்டு வர்ற மரபு. நான் சொன்னா சொன்னதுதான். இப்படி சொல்றதை கேட்காம அழுதுகிட்டே இருக்கியே, உடம்பு என்னத்துக்காக? நீ பொம்பளை, அழுது தீத்துறேன். என் வேதனையை நான் யார்கிட்ட போய் சொல்றது? ரயில் அத்தையும் மகனையும் பார்த்துட்டு நீங்க ஊமையா இருந்தில்லாம என்னையும் ஊமையாக்கிட்டீங்களே. இதை எந்த தாய் தான் பொறுத்துக்குவா? உங்க மனசு என்ன கல்லா? நான் கல்லாகி ரொம்ப நாளாச்சு வள்ளி. இதுக்கு காரணம் யாரு? நீதானே. நீ செய்த சத்தியம் தானே. அதை காப்பாத்துறதுக்காக நான் உண்மையாக தவிர வேற வழியே எனக்கு தெரியல வள்ளி. கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. நான் அவசரப்பட்டு செஞ்ச சத்தியத்தால நீங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட முடியல. நான் பெத்த பிள்ளைய மகனேன்னு கூப்பிட முடியல. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. இந்த மாதிரி சோதனை எந்த தாய் தகப்பனுக்கு வரக்கூடாது. உங்க கையாலேயே ஒரு துளி விஷத்தை கொடுத்துருங்க, நான் நிம்மதியா செத்து போறேன். அடி பைத்தியக்காரி, இந்த
இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் சத்தியத்தை காப்பாத்துறதுதான் என்னுடைய லட்சியம். உங்க கதையை கேட்கறதுக்கு ரொம்ப உருக்கமா தான் இருக்குது. நீங்க என்ன இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமாப்பா, எங்களுக்கு எல்லாமே புதுசுதான். பரவாயில்லைங்க, புதுசா வந்தவங்களா இருந்தா கூட இந்த கிளிப்பிள்ளை அவங்கள நெருக்கமா தான் நினைப்பா. துயரமான கதையை கேட்டா என் மனசு அப்படியே துடிச்சு போயிடுங்க. என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பாருங்க, கைவசம் நல்ல மருந்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. உங்க துன்பத்தை எல்லாம் மறக்கலாம், ஏன் இந்த உலகத்தையே மறக்கலாம். இத குடிச்சாவா துன்பம் துயரம் போகுங்கிற? குடிக்கிறது தப்பு இல்லையாப்பா? அட, தப்புன்னு தெரிஞ்சேதானே குடிக்கிறேன். இத குடிச்சா வேதனை தெரியாது, முக்கியமா பசியும் தெரியாது. ஏற்கனவே பசியால வயிற்றெரியுது, இது வேறையா? இப்ப நீங்க பசியோடையா இருக்கீங்க? நீங்க எப்படியே கும்பிடுங்க, சக்தியுள்ள தெய்வம், நினைச்சது நடக்கும். என்ன ராசா இது? காலங்காத்தால தான் வந்துட்டு போன, இப்ப புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிய. யார் ராசா இது? உன் காதலியா? ராசாத்தி அழகாத்தான் இருக்கா. நீங்க யாரு? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் தான் மோகனாங்கி. யாரு இந்த அம்மா? காலையில இவருங்க வந்தாரா? நல்லா கேட்டே இருக்கு. தினசரி இந்த ஆள் இங்கதான் வருவாரு. இந்த பைத்தியத்துக்கு நம்ம மோகனாகி தான் மாலை போடுவா. பைத்தியமா? மாலை வேற? ஓஹோ, சரி போடுங்க போடுங்க. நீ என்ன சொல்றது? தினமும் என் ராசாவுக்கு நான் தான் மாலை போடுவேன். என் ராசா அப்படி. வாட் நான்சென்ஸ்! என்னது மாலை? லதா, என்ன மாதிரி வேற யாரையாவது பாத்துப்பாங்க? என்ன பார்த்து பைத்தியம் சொல்லிட்டு போறா? என்ன அநியாயம்? பேச்ச மாத்தினாலும் ஆட மாத்த முடியுமா? வயசு கோளாரியா? பொண்ணு கூட வந்திருக்கான்ல, அதான் புத்தி தடுமாறி நம்மள கண்டுக்காத மாதிரி நடிக்கிறான். உடனே இந்த விஷயத்தை வேலுச்சாமி காதுல போட்டு வளர விட்டோம்னா ஆபத்தா போயிடும். நான் யாரு விட்டுறான்? பேசாம மரியாதை வாரேன். இந்த நிலைமையில உன்னை இவ்வளவு கஷ்டப்படும்படியா செஞ்சுட்டானே. ஏன் மாத்தி சொல்றீங்க? நீங்க பட்ட கஷ்டத்தை விடவா? இன்னும் வேலைக்கு போறேன்னு சொல்றீங்க. ரொம்ப லேட்டா வர்றீங்க. எங்க போறீங்க, என்ன வேலை பாக்குறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் எங்க போனா என்ன, எது செய்தா என்ன, இப்ப என்னுடைய கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். என் உயிரே உங்க உடம்புக்குள்ளதாங்க இருக்கு. நீங்க படுற துன்பத்தை நினைச்சு அது அணுவணுவா செத்துட்டு இருக்கு. இதப்பா பள்ளி, இந்த நேரத்துல நீ அழக்கூடாது, உற்சாகமா இருக்கணும். என்னால இருக்க முடியலையே. போன பிரசவத்துல நான் பொழைச்சதே மறுபிறப்பு. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இந்த பிரசவம், இதுல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பள்ளி, நான் அறியாம செய்த சத்தியத்தை நினைச்சு நீங்க வைராகியமா இருந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு போய் உங்க அம்மாவோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமா இருங்க. அம்மா, என்ன வள்ளி, என்ன? நீங்க சீக்கிரமா போய் பக்கத்து வீட்டு அம்மா கூட்டிட்டு வாங்க. அதுவா சொல்லமா, இங்க வாங்க. என்ன தம்பி? வள்ளிய போய் பாருங்க. மகனே, மனாலா, அம்மா, வள்ளி, நீங்க வீட்டை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு வந்து பார்க்கவே இல்லையே. சும்மா புலம்பாதக்கா. நானும் இந்த 20 வருஷம் அவங்கள தேடிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு உண்மையில பாசம் இருந்தா இந்நேரம் உன்னை தேடிட்டு வந்திருப்பாங்கல்ல. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டேப்பா. சரி, நான் உயிரோடு இருக்கும்போது
பேரன் சுரேஷுக்கும் பேத்தி சுதாவுக்கும் கல்யாணத்தை செய்திருக்கோம். இப்ப சொன்னியே, ரொம்ப கரெக்ட். வெரி குட் ஐடியா. உடனே முடிச்சிருவோம். சுரேஷ், 2 நாளைக்கு முன்ன நீ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பகவதி கோயிலுக்கு போனியா? நானா? பொண்ணையா? ஒரு பொண்ணோட கோயிலுக்கு போனியா இல்லையா? ஆமா, போனேன். என்ன தைரியம் அவனுக்கு? ஏன் பாட்டி கூடாதா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கூட்டிட்டு போனேன். என்ன தப்பு? ரங்கா, நான் லவ் பண்றேன். லவ். ஐயோ, ஒன்னே ஒருத்தி லவ் பண்றாளா? ஏன் ஆம்பளை இல்லையா? பைத்தியக்கார பிள்ளை. பைத்தியக்கார பிள்ளையா? ஏமாமா, எனக்கு வயசு இல்ல, நான் லவ் பண்ண கூடாதா? லவ்வா பண்ணணும்? ஆமா. வா சொல்றேன். பாட்டி பாப்பா. ஏண்டா, ஒரு பொண்ணை கூட்டிட்டு பகவதி அம்மன் கோயிலுக்கு போறத ஒத்துக்கிறியா? ஏச்சு விட்டேனே மாமாவை, ஏச்சு விட்டேனே. போய் சொன்னேன். எங்கிட்டயா போய் சொல்றேன்? மாமா மாமா, ஐயோ ஐயோ மாமா, நான் போய் சொன்னேன். எனக்கு லவ் பண்ண தெரியாது. நான் எந்த பொண்ணு கூடயும் கோயிலுக்கு போல. ஏண்டா, உன்னை கோயில்ல பார்த்ததாக பூக்காரி சொன்னாலே அது பொய்யா? பூக்காரியா சொன்னா? அவன் தலை பூரா போய். நான் சத்தியமா சொல்றேன், நான் எங்கேயும் போல. ஆமா, இவங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி. அவன் மகன் தானே நீ? தம்பி, தம்பி, நிறுத்து, அடிக்காதே. என் மகன் சத்தியகீர்த்தி தாண்டா. என்னமோ நேரம் தெய்வமே சதி பண்ணிடுச்சு. மாமா, எங்க அப்பா ஒண்ணு இழுத்து பேச வேண்டாம். ஏய் மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை அப்படியே ஒரு லெஃப்ட் குடுத்தா பல்லெல்லாம் எகிரி. ஜாக்கிரதை.